நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நாம் நிறைவாய் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்கிற உன்னதமான உணர்வோடு இந்த நாளில் நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுப்போம். இறைவன் நம்மை கரமெடுத்து வழி நடத்துகின்றார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இன்று திருப்பாடல் 98 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்கிற வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிக்க நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சிறப்பான நாளில் நான் ஆண்டவருடைய அருளை விடுதலையை கண்டுகொள்ள என்ன செய்ய வேண்டும்? இந்த சிந்தனைகளை கொடுக்கிற இந்த ஆற்றல் நிறைந்த திருப்பாடலின் பல்லவி வார்த்தைகளை நாமும் பாடி ஜெபித்து ஆண்டவருடைய கரத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்தினுடைய வார்த்தைகளாக இன்று நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை என்று. நாமும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களாக மாற வேண்டும் என்கிற அழைப்பை, உணர்வை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பு நம்மை செயல்பட அழைக்கிறது. ஆண்டவரே, நானும் உமக்குள்ளிருந்து பிறக்கிற ஆற்றலுள்ள பிள்ளையாக மாற எனக்கு உதவி செய்யும் என்று மன்றாடி துதிப்போம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் யார் என்ற கேள்வியை எழுப்புகிற போது திருப்பாடலின் வரிகள் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவையும் முழங்கிடுக, ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள்,
கடவுளை புகழுங்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, கடவுளிடமிருந்து பிறந்தவர் கடவுளை புகழ்பவராகவே இருப்பார். கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து அகமகிழ்ந்து அவர் போற்றிடுவார். இதோ நாம் ஆண்டவரை போற்றுகிற பிள்ளைகளாக மாறி கடவுளிடமிருந்து பிறந்தவர் என்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்ள அவரை துதித்து பாடுவோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவீர் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற போது, நீரே மண்ணுலகை ஆட்சி செய்கிறவர் என்கிற வார்த்தைகளை வாசிக்கிற போது, ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அடையாளத்தினுடைய நிறைவு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க, எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இயேசு ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு நீரே ஞானத்தை தருவீராக. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.